என்பதற்காக இந்த கோயில்கள்லாம் வடிவமைத்த காலகட்டங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் அந்த கோவிலினுடைய திருவிழாக்கள், அந்த கோவிலினுடைய உற்சவங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் அதிலிருந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால எல்லா மேக்சிமமா இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கோயில் எப்பொழுது கட்டுப்படுத்ததோ அல்லது அந்த கோவிலில் இருந்த காலகட்டங்களில் இருந்த பஞ்சாங்க கணிதர்கள் என்னென்ன விஷயங்களை கணித்திருக்கிறார்களோ அல்லது அந்த கோவிலுக்கு உண்டான விசேஷ நாட்கள், அந்த கோயிலில் எந்த சக்தி தீர்மானித்திருக்கிறதோ அந்த சக்திக்கு ஏற்றாற்போல் நிகழக்கூடிய கிரக நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் அந்த கோயிலினுடைய திருவிழாக்கள் தீர்மானிக்கப்படும். இந்த திதி, இந்த நட்சத்திரம், சூரியன் இந்த மாதத்தில் வருகிற பொழுது, இந்த டிகிரியில் வருகிற பொழுது, இந்த நட்சத்திர பாதத்தில் வருகிற பொழுது நிறைய கணக்குகள்லாம் வச்சு அந்த கோயிலினுடைய திருவிழாக்கள் விசேஷ நாட்கள்லாம் தீர்மானித்திருப்பார்கள். அது திருக்கணிதத்தில் கொண்டு வருகிற பொழுது அவர்களால் மாற்ற இயலாது.